வர்ற 10ஆம் தேதியோட நான் வேலையை விட்டு நிக்கிறேங்க. வேலையை விட்டு நின்னுட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. வேற ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இடையில வேற வேற பிரச்சனை எல்லாம் வந்தது. அதனாலதான் இன்னைக்காவது சொல்லிடணும்னு நினைச்சேன். இந்த கர்ப்பப்பை பிரச்சனையால நான் வெளியில போய் வேலை செய்யறப்போ எனக்கு நிறைய கஷ்டமா இருக்கு. அதை மேனேஜ் பண்ண முடியல என்னால. அப்போ நம்ம வீட்ல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். காலேஜ்ல சர்டிஃபிகேட் வாங்கியாச்சான்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும்ல. வாங்கிட்டேங்க. சரி, இப்போ சர்டிஃபிகேட் கையில் இருக்கு. நம்ம படிச்சதுக்கு ஏத்தாப்புல ஏதாவது ஒரு ஜாப் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நானும் நிறைய இடங்கள்ல ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நம்பர் வந்து ஜஸ்டைல்ல இருந்து தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த டைம்ல தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுவும் என்னோட காலேஜ்ல ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஜாப் எனக்கு கிடைச்சது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இனிமே வீட்ல இருந்தே வேலை பார்க்கலாம். என்ன வேலை, எப்படி பார்க்க போறேன் அப்படின்றதையும் சொல்றேன். சம்பளம் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்றேன். நான் வேலைக்கு ட்ரை பண்ணப்போ என்ன நெகட்டிவா சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ஏஜ் வந்து 43 கம்ப்ளீட் ஆகி 44 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. டிசம்பர் வந்தா. நான் ட்ரை பண்ண இடங்கள்ல எல்லாம் சொன்னது அந்த ஏஜ் வந்து ஒரு பிரச்சனையா சொன்னாங்க. அதை விட என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய மைனஸா இருந்தது. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையே. நான் ஒரு 18 வருஷமா வீட்டுல சும்மா தானே இருந்தேன். நான் படிச்சதுக்கு ஏத்தாப்புல எந்த ஒரு வேலையுமே செய்யல. என்ன எக்ஸ்பீரியன்ஸா காட்ட முடியும்? இப்போ நான் வந்து பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேக்கரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் கொடுக்கவே முடியாது கண்டிப்பா. ஆனா நான் சொன்னேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கல. நம்ம ஃபீல்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 2 வருஷம் ஏதாவது ஒரு ஜாப் வந்து பண்ணிட்டோம்னா அதை எக்ஸ்பீரியன்ஸா நம்ம காட்டிக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுங்க. இதுவும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ல தான் கிடைச்சது. 20,000 சேலரி. நான் இப்போ வாங்கிட்டு இருக்கிறது 16,000 வாங்கிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ 20,000ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல. எக்ஸ்ட்ராவா 4,000 தான் கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்க கூடாது. ஏன்னா அந்த 4,000 ரூபாய் இருந்ததுன்னா என்னோட பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் நான் கட்டிடுவேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடிட்டிங் வந்து பண்ற மாதிரியான ஒரு வேலை தான் எனக்கு கிடைச்சது. வேலையை பத்தி அவங்க டீட்டெயில் கொடுத்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நவம்பர் 1 நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நவம்பர் 1 இருந்தே நான் ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் வேலை பார்க்குற அந்த பேக்கரியில் 31ஆம் தேதியே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. ரொம்ப டென்ஷனாக இருந்தது. எப்படி சொல்ல போகிறோம், இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருந்தோம், அவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு நினச்சி நான் எப்படியும் சொல்லணுன்ற முடிவில் நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு சண்டே. நான் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நான் ஓனர் வந்து வீடியோ பார்க்குறாருன்றதுனாலயே நான் வந்து என்னோட ஜாப்பை பற்றி நான் லேட்டஸ்ட்டாக எதுவுமே நான் வந்து வீடியோவில் சொல்லவே இல்லை. இந்த வேலையில் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, எனக்கு வந்து அந்த டைமிங் வந்து செட் ஆகலை. என் உடம்பு ரொம்ப பிரச்சனையாவே ஆயிட்டு இருந்தது. நான் சொன்ன உடனே என்னோட ஓனருக்கு கோபம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாரு, நான் 10ஆம் தேதி தாங்க நான் அந்த வேலையில ஜாயின் பண்ணேன். ஆனா எனக்கு 1ஆம் தேதி இல்லைன்னா 2ஆம் தேதி அவர் சேலரி கொடுத்துருவாரு. என்னோட சூழ்நிலை சரியில்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்றதுனால நான் ரெண்ட் எல்லாம் போடணும். அந்த மாதிரி கமிட்மெண்ட் அந்த சேலரியை வச்சு தானே இருக்கு. அதனால அதெல்லாம் எங்க ஓனர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு பண்ணாரு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, வேலையை விட்டு நான் போறேன்னு சொன்ன உடனே 1ஆம் தேதி எனக்கு தர வேண்டிய சேலரியை எனக்கு தரல. 10ஆம் தேதி நீங்க வாங்கிக்கோங்க, எனக்கு ஆள் இல்லை, நீங்க சடனா வந்து நீங்க வேலையை விட்டு நான் நிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் யாரை இப்போ உடனே வந்து வேலைக்கு சேர்க்க முடியும்? அதனால நீங்க 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போங்க, அதுக்குள்ள நான் ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ சேலரி நீங்க 10ஆம் தேதியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற என்ன எனக்கு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவரும் 10ஆம் தேதி நான் சேர்ந்திருந்தாலும் அவரும் முன்கூட்டியே எனக்கு சேலரி இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு நானும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. கடைசியா நான் வந்து சடனா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்றதுக்காக நான் வேலையை விட்டு நின்னாலும் அவருக்கும் அது கஷ்டம்ன்றதுனால நான் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் நான் வரேன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை. 10ஆம் தேதி வரைக்கும் நான் என்னோட பேக்கரிக்கு நான் வேலைக்கு போகணும். அதே நேரத்துல 1ஆம் தேதியில இருந்து நான் ப்ராஜெக்டை உங்களுக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்லி இங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த 2 விஷயத்தையும் என்ன பண்ண போறேன், நான் பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 31 நைட்டு எனக்கு வர்ற ஒரு ப்ரெஷர் எப்படி அப்படின்னா, நான் 2 வேலையுமே பண்ற மாதிரியான பிரச்சனை எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 10 நாள்ல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட எனக்கு தூங்குறதுக்கு நேரம் இல்லைங்க. டோட்டல் நைட்டுமே நான் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதனால என்ன ஆகுது தெரியுமா, அந்த 2 மணியை கடந்துட்டா எனக்கு ஒரு பயம் வரும்.
அச்சச்சோ நம்ம உடம்புல வந்து கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகுமோ, கிட்னி டேமேஜ் ஆயிருமோ அப்படிலாம் தோணும். ஒருவேளை கண்ணை மூடனா திருப்பி ஓபன் பண்ண முடியாத நிலைமை வந்துருமோ அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து சுத்தமா தூக்கம் இல்லைங்க. யூடியூப் சேலரியும் எனக்கு முக்கியன்றதுனால 5 o'clock அவசர அவசரமா பேசி இந்த வீடியோவை இப்போ ரெடி பண்ணி இந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பேலன்ஸ் பண்ண முடியல. நான் வேலையை முடிச்சு என்னோட வீடியோவையும் எடிட்டிங் முடிச்சு நான் டைம் பார்க்குறேன். 6 o'clock ஆயிடுச்சு. அவ்வளோதான், டோட்டலா தூங்கல. இன்னைக்கு போய் நான் உட்காந்துருக்கேன். அவ்வளோ தூக்கம், போதையில இருக்கிறேன் அவ்வளோ மோசமா. அந்த தூக்கம் வந்து நான் எதையுமே பார்க்க முடியல, கண்ணை கட்டிக்கிட்டே இருக்கு. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் நைட்டும் பகலுமா தூக்கத்தை விட்டுட்டு தான் வேலை செஞ்சேன், இவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிலாம் சொல்றாங்க. சரி, அவங்கெல்லாம் வந்து அப்போ முடிச்சுட்டு வேலை செஞ்சு ஏதோ ரன் பண்ணியிருக்காங்கல்ல, இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் மறுபடியும் என்ன பண்ணேன், சில நேரங்கள்லாம் அப்படியே இப்படி இப்படின்னு நான் விழ ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு மதியம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடினேன். என்னோட லஞ்ச் டைம்ல நான் சாப்பாடு கொஞ்சமாக தான் எடுத்துட்டு போனேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி திறந்தேங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அவ்வளோதான், தேதியை மட்டும்தான் எண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 4 நாள் மட்டும்தாங்க இருக்கு. அவ்வளோதான், அந்த வேலையை நான் விட்டுட்டேன்னா என்னோட லைஃப் டோட்டலாக மாறிடும். நான் காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோட வேலையை பார்க்கலாம். இனிமே எனக்கு பாடி பெயின், வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா நம்ம வீடு தானேன்னு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஆனா இந்த புது வேலைக்கு மெயினா ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு, லேப்டாப் தேவைப்பட்டது. என்கிட்ட லேப்டாப் இல்லை. அந்த லேப்டாப்பும் எனக்கு ஒரு சிஸ்டர் மூலமா கிடைச்சது. அந்த லேப்டாப் என்னால வாங்க முடியுமா, அந்த லேப்டாப்புக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். நிறைய இடத்துல நான் கேட்டு பார்த்தேன், ஸ்கூல் லேப்டாப் ஏதாவது கிடைக்குமா அப்படின்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் தான் கடைசியாக எனக்கு இந்த லேப்டாப் கிடைச்சதுங்க. இதை வச்சுதான் என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த வேலையில இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். கடவுளை நம்புங்க, ப்ரே பண்ணுங்க, சாமியை கும்பிடுங்க. ஏதாவது இவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிலாம் நீங்க நினைப்பீங்கல்ல, சொல்லுவீங்கல்ல. இந்த வேலை வந்து இவ்வளோ நாளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சீங்க. எனக்கு டோட்டலா எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன டைம் கூட எனக்கு கிடைக்கல. இந்த வழியெல்லாம் தாண்டி தான் நான் செஞ்சேன். எனக்கு அப்படி படுத்து தூங்கணும், ஒரு நாளாவது நான் நிம்மதியா தூங்கணும்னு எனக்கு ஆசை. அது ஒரு பேராசையா மாறின மாதிரி ஆயிடுச்சு. அந்த தூக்கத்தை நம்ம வந்து தூக்கம் வர்ற நேரத்துல நம்ம தூங்காம விடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம படுத்தாலும் இப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. நான் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நிம்மதியா நல்லா தூங்கலான் இருக்கேன். நீங்க எல்லாருமே எனக்காக ரொம்ப மனசார வேண்டிக்கிட்டீங்க. எனக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருச்சுங்க. இந்த சேலரி கம்மி தான், ஆனா இது என்னோட ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்டது. அதனால இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. பிள்ளைங்களை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா கூட எனக்கு லீவ் இருக்காது. எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமாங்க, என்னோட கண்ணுல பிரச்சனைங்க. அதாவது 40 வயசுக்கு மேலேயே நார்மலா வந்து சின்ன லெட்டர்ஸ் எல்லாம் தெரியாம போயிடும்ல. எனக்கு உடம்புலயும் நிறைய ரத்தம் வெளியேறிடுச்சு. அதனால எனக்கு டோட்டலாவே வந்து கண் பார்வை ரொம்ப டவுனா இருக்கு. சின்ன லெட்டர்ஸ்ன்னு இல்லை, நார்மலா தூரமா பார்த்தா கூட மங்களா தான் தெரியுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் பேக்கரியில சிஸ்டம் பாக்குறப்பவும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வீட்லயும் ஒரு 1 வீக்கா நான் லேப்டாப் யூஸ் பண்றேன்ல, அதுலயும் என்னோட கண்ணு வந்து பயங்கர இரிட்டேட் ஆகுது. அதனால என்ன பண்ணலான் இருக்கேன்னா, கண்ணாடி ஒண்ணு போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். கண்ணாடி போட்டுட்டோம்னா தான் இந்த வேலையை நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி தான் ஆயுசை வந்து இப்படி வச்சுதான் பார்ப்பேன், மொபைல்ல, லேப்டாப் எல்லாம். அதாவது இந்த ஐப்ரோஸ் எல்லாம் டோட்டலா சுருங்கி, கண்ணு சுருங்கி இப்படி இருந்தாதான் அந்த அந்த விஷயம் தெரியும் எனக்கு. இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல வந்து 2 சாங் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அது வந்து முன்னால எனக்கு அந்த பாட்டை அடிக்கடி பாடினாரு. அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரே, இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்றதுக்காக அந்த பாட்டை போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோவும் முழுசா பார்க்காதவங்களுக்கு என்ன சாங் எல்லாம் போட்டிருக்காங்க, இவங்க எதுவும் ஃபீல் பண்ணி அந்த சாங்கை வந்து வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. அதுக்காக தான் நான் இதுல சொல்லிக்கிறேன். பசங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும், எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டெஸ்ட் எடுக்கணும். அது எல்லாமே ஒன்னொன்னா பண்ணணும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த அன்பு தான் கொஞ்சம் என்னை தைரியமா பேச வச்சிட்டு இருக்கு. ஒரு 4 நாள் கழிச்சு நல்லா தூங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை நான் கடந்து போயிட்டு இருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.